இவர்களின் குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைக்கு நன்றியாக உடல் நலம் சுகத்திற்காகவும் மகன் கிளின்டனுக்கு வேலை கிடைக்க வேண்டி திருப்பலியில் ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. ஆண்டவர் தாமே தம் வழிகளை ஆயத்தம் செய்வார். அவர் தாமே தம் அருள் வரங்களினால் நிரப்புவார் என்று விவிலியம் கூறுகிறது. இந்த நாளில் உயிரோடு நம் மத்தியில் எழுந்தருளி இருக்கிற இந்த வல்லமையுள்ள இயேசுவை நம்பிக்கையோடு நாம் உற்று நோக்கி நம்மை நாம் முழுமையாக நாம் ஒப்புக் கொடுப்போம். கைகளை விரித்து எல்லாரும் இயேசையா உம்மைத்தானே என் முன்னே
உடைய வல்லமையுள்ள பிரசன்னம் இந்த நாளில் நம்மை நிரப்புகின்ற நேரமாக இருக்கிறது. யாரெல்லாம் அவரை நோக்கினார்களோ அவருடைய முகங்கள் பிரகாசம் அடையும் என்று சொல்லப்படுகிறது. இது இந்த நாளில் நாம் அனைவரும் இந்த புனித இடத்துல இந்த இயேசுவை ஆராதித்து அவர் வழியாக நாம் பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்கும் நன்றி செலுத்தக்கூடிய வேளையில் இந்த இயேசுவின் திருவுடல் திரு இரத்தத்திலிருந்து வரக்கூடிய மகிமையான பிரசன்னம் நம்மை நிரப்ப வேண்டும் என்று சொல்லி நம்மை நாம் ஒப்பு கொடுத்து நாம் பாடுவோம். இயேசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். இயேசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா, இதயத்தின் ஏக்கமையா. யாரிடம் செல்வோம் இறைவா? வாழ்வு தரக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் உம்மிடம் தானே உள்ளது என்கின்ற இந்த வார்த்தையை நம்பின யாவரும் அற்புதங்களை பெற்றுக்கொண்டார்கள், அதிசயங்களை பெற்றுக்கொண்டார்கள். இது இந்த நாளில் நாம் பல்வேறு விதமான தேவைகளுக்காக நம் மத்தியில் எழுந்தல் இருக்கிற இந்த இயேசுவிடத்தில் நாம் செபிக்க போகிறோம். நம்ம எல்லாரும் கண்களை மூடி நம் இரண்டு கைகளை இந்த பலிபீடத்தை நோக்கி நாம் உயர்த்துவோம். மோயிசனுடைய கைகள் உயர்த்தப்பட்ட பொழுது இஸ்ரவேலுடைய படைகள் அனைத்தும் வெற்றியை பெற்றன. இதோ தூபம் போல் எங்கள் செபங்கள் எழ வேண்டும் என்று சொல்லி நமக்காக இந்த அப்ப வடிவில் இருக்கிற இந்த இயேசுவிடத்தில் நாம் அன்றாடுவோம். எங்களை நேசித்து பாதுகாத்து வருகிற அன்பு ஆண்டவரே, இதோ இந்த பலிபீடத்திற்கு முன்பாக நம்பிக்கையோடு உம்முடைய திருப்பாதத்தில் வந்திருக்கிற இந்த அன்பு பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். குத்தி திறக்கப்பட்ட விழாவிலிருந்து புறப்படுகிற இரத்தமும் தண்ணீரும் எவ்வாறு மனுக்குலத்திற்கு மீட்பை அளித்தது, இதோ இந்த நேரத்தில் உம்முடைய மீட்பும் கிருபையும் கடந்து வரும்படிக்காக மன்றாடுகின்றோம். கடந்த காலங்களில் நீர் செய்த அனைத்து நன்மையான காரியங்களுக்காகவும்
பல்வேறு விதமான பேர் ஆபத்துகளிலும் தொல்லைகளிலும் கொள்ளை நோய்களிலிருந்தும் துயரங்களிலிருந்தும் நீர் எங்களை பாதுகாத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். இதோ இந்த நாளில் தங்களுடைய மன்றாட்டுக்களோடு வந்திருக்கிற என் பிள்ளைகளை உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இதோ திருமண தடைகள் நீங்க வேண்டும் என்பதற்காகவும், குழந்தை பாக்கியம் பெற வேண்டும் என்பதற்காகவும், கடன் பிரச்சனைகள் நீங்க வேண்டும் என்பதற்காகவும், நோய்கள் பல்வேறு விதமான நோய்கள் நீக்கப்பெற்று உடல் உள்ள ஆன்ம சரீர சுகத்தை தேடி வந்திருக்கிற பிள்ளைகளுக்காகவும், வெளிநாடுகளிலே வேலை கிடைக்க வேண்டும் என்கின்ற கருத்துக்களுக்காக வந்திருக்கிறோம். கொடுக்கப்பட்டிருக்கிற கடன் பிரச்சனைகள் பணம் அனைத்தும் திரும்பி வர வேண்டும் என்று என்கின்ற கருத்துக்களுக்காக, இன்னும் பல்வேறு விதத்தில் உடல் சமாதானத்திற்காக மன அமைதிக்காக இந்த வேளையில் செபித்து கொண்டிருக்கிற எல்லா மக்களையும் இந்த நேரத்தில் ஒப்பு கொடுப்போம். இந்த நேரம் நம் வாய்களை திறந்து இந்த இயேசுவிடத்தில் ஒப்பு கொடுப்போம். இதோ துயருவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் ஆறுதல் பெறுவர் என்று சொல்லப்படுகிறது. யாரெல்லாம் துயரத்தோடு வருத்தத்தோடு பாரத்தோடு இயேசுவின் சமூகத்தில் வந்தார்களோ அவர்கள் விடுதலையை பெற்றார்கள், சுகத்தை பெற்றார்கள். ஆக இந்த நேரத்தில் நீர் அல்லாதே, ஏனெனில் இஸ்ரவேலின் ஆண்டவர் உன் கண்ணீரை கண்டார் என்று சொல்லி ஆகாருக்கு சொல்லப்பட்டது போல பல நாட்களாக நிறைவேறாமல் இருக்கிற விண்ணப்பங்கள் இந்த நிறைவேறுமா என்கின்ற ஏக்கத்தோடு கண்ணீரோடு செபிக்கிற இந்த பிள்ளைகளை நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, அப்பா தகப்பனே, இவர்கள் ஒவ்வொருவர் மீதும் உடைய இரக்கத்தையும் கிருபையும் கொடுத்தருள்வீராக. இந்த நாளில் எல்லா தேவைகளையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, இந்த தேவைகளை நீரே சந்தித்து இவர்களை ஆசீர்வதிப்பீராக. என் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல அன்பின் பிதாவே. இவர்களுக்கு அப்பமளித்தீரே, இனிமையெல்லாம் தன்னகத்தை கொண்ட அப்பம் இதுவே. ஜெபிப்போமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே. உமது திருவுடல் திருரத்தம் இவற்றின் மறைப்பொருளை வணங்கும் நாங்கள் உம்மீட்பின் பலனை இடைவிடாது அனுபவிக்க அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகின்றோம். என்றென்றும் வாழ்ந்து
ஆட்சி செய்கின்றவர் நீரே. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியின் நட்புறவும் இன்று கூடியிருக்கும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இயேசுவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, புனித பதுவை அந்தோனியாரை நாடி தேடி வந்திருக்கிற அன்பு பக்தர்களே, நாம் எப்பொழுதெல்லாம் இறைவனுடைய உதவியை தேடி விரும்புகின்றோமோ அப்பொழுதெல்லாம் அதற்கு முன்பாகவே கடவுள் ஓடி வந்து உதவி செய்கின்றார். இதை புனித பதுவை அந்தோனியார் தன்னுடைய வாழ்க்கையில் உணர்ந்திருந்தார். ஆகவேதான் துயரத்தில் கஷ்டத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு பரிந்து பேசக்கூடிய ஒரு பரிந்துரையாளராக இன்றைக்கும் இருக்கின்றார். ஆக இன்றைய நாளில் நாம் பல்வேறு விதமான தேவைகளோடு நாம் கடந்து வந்திருக்கின்றோம். இந்த மாதத்தினுடைய முதல் செவ்வாய்க்கிழமை
அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்வதற்காக புனித பதுவை அந்தோனியாருடைய பரிந்துரை ஜெபத்தின் வழியாக நாம் இறைவனிடத்தில் பெற இருக்கின்றோம். ஆக இத்தகைய இறை நம்பிக்கையோடு இந்த பலியில் நம்மை நாம் ஒப்பு கொடுப்போம். இந்த தூய மறை நிகழ்வின் வழியாக கிறிஸ்துக்கு உகந்த பிள்ளைகளாக நாம் மாற வேண்டும் என்று சொல்லி கண்களை மூடி நாம் இப்பொழுது திருப்பாடல் 51 தியானிப்போம். பாவியிலும் பெரும் பாவி இயேசுவே என்னை மன்னியும், இந்த வேளையில் என்னை மன்னியும். சேர்ந்து பாடுவோம். பாவியிலும் நான் பெரும் பாவி, இயேசுவே என்னை மன்னியும், இந்த வேளையில் என்னை மன்னியும். பாவியிலும் நான் பெரும் பாவி, இயேசுவே என்னை மன்னியும், இந்த வேளையில் என்னை மன்னியும். உமக்கெதிராய் பாவம் செய்தோ, உமது முன்னிலையில் தீயது என துணிந்து செய்தோ, உம்மை விட்டு தூர போனோ. இயேசுவே ஈசு புள்ளினால் என்னை நீர் கழுவி வீடும். பாவியிலும் சேர்ந்து பாடுவோம். பாவியிலும் நான் பெரும் பாவி, இயேசுவே என்னை மன்னியும், இந்த வேளையில் என்னை மன்னியும். தூயதோர் இதயத்தை நீர் ஆசீர்வதிக்கின்றீர், உமது அண்டே வருகிறவர்களை நீர் அர்ச்சித்து புனிதப்படுத்துகின்றீர். ஆண்டவரே, ஈசோ புள்ளினால் என்னை நீர் கழுவி என் குற்றங்குறைகளை போக்கியருளும். பாவியிலும் பாவியிலும் நான் பெரும் பாவி, இயேசுவே என்னை மன்னியும், இந்த வேளையில் இந்த வேளையில் என்னை மன்னியும். ஆண்டவரே, ஒரு விசை என் மேல் மனமிரங்கும், உமது ஆவியை என்னிடமிருந்து எடுத்து விடாதேயும். உமது ஆவிக்கு மறைவாய் நான் எங்கு செல்வேன்? இயேசுவே தெய்வமே, என் மேல் நீர் மனமிரங்கும். பாவியிலும் எல்லாம் சேர்ந்து பாடுவோம். பாவியிலும் நான் பெரும் பாவி, சக்தியோடு பலத்தோடு இயேசுவே என்னை மன்னியும், ரெண்டு கைகளை விரித்து இந்த வேளையில் என்னை மன்னியும். மறுபடியும் எல்லாரும் சேர்ந்து கண்களை மூடி. பாவியிலும் நான் பெரும் பாவி, இயேசுவே என்னை மன்னியும், இயேசுவே இந்த வேளையில் என்னை மன்னியும். எல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்கள் குற்றம் குறைகள் எல்லாவற்றையும் மன்னித்து நாம் கொண்டாடுகின்ற தூய மறை நிகழ்வின் வழியாக நம் அனைவரையும் தகுதிப்படுத்துவாராக. மன்றாடுவோமாக. என்றும் உள்ள எல்லாம் வல்ல
இறைவா, புனித அந்தோணியாரை தலை சிறந்த போதகராகவும் எங்கள் தேவைகளில் பரிந்து பேசுபவராகவும் உம்மக்களாகி எங்களுக்கு வழங்கியுள்ளீரே. அதனால் அவரது உதவியால் நாங்கள் கிறிஸ்தவ வாழ்வின் நெறிகளை கடைபிடிக்கவும் எங்களுக்கு நேரிடும் இன்னல்களில் எல்லாம் உமது உதவியை கண்டுணரவும் செய்வீராக. உம்மோடு தூயாவின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமான இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. மேலும் ஜெஃப்ரி கிறிஸ்டோஸ், ஜெரி கிறிஸ்டோஸ் இருவருக்கும் நல்ல படிப்பையும் ஞானத்தையும் தந்து அவர்கள் நல்ல சுகத்தோடு வாழ சங்கீதாக்கு திருமணம் நடைபெற வேண்டி சென்னையில் அங்கீகரிக்கப்பட்ட இடம் மீட்டு கொடுக்கப்பட்டதற்கு நன்றி பலியாக அந்த நிலத்தை நல்ல விலையில் விற்க வேண்டியும் செபஸ்டின் ராஜ் நிர்மல் நன்றி பலியாக மருமகளுக்கு சுகப்பிரசவம் வேண்டியும் அருள்பணி பென்கர் நாதன் நன்றி பலியாக சிமியன் ராஜ், ஜோஸ்பின், ராணி, ஜஸ்டின் அனைவரின் உடல் நலத்திற்காகவும் நினைத்த காரியம் நிறைவேற இறையாசிர் வேண்டி சந்திரகாந்தன், அந்தோனியம்மாள் குடும்பத்திற்கு நன்றி பலியாக நினைத்த காரியம் நிறைவேற ஆனி பியூலா உடல் நலத்திற்காக எந்த ஒரு தொந்தரவும் இல்லாமல் நலம் பெற வேண்டி ஆன்சி மேரி ஸ்டெல்லா உடல் நலத்திற்காக நன்றி பலியாக துளசி திவ்யா இறைவன் செய்த எல்லா நல்ல காரியத்திற்கு நன்றியாக மகன் இன்னும் நல்ல சுகம் வேண்டியும் தொழில் வளர்ச்சி வேண்டியும் வேளாங்கண்ணி ஆஞ்சலின் மேரி குடும்ப சமாதானம் ஒற்றுமை மகன் தேர்வில் வெற்றி பெற்றதற்கு நன்றியாக பிள்ளைகள் நன்றாக படிக்க தொழில் வளர்ச்சி வேண்டி அந்தோனி மெல்வின் டிஎன்பிசி தேர்வில் வெற்றி பெற வேண்டி அரசு வேலை கிடைக்க வேண்டியும் நினைத்த காரியம் நிறைவேற சவரியார் சின்னம்மாள் குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நல்ல காரியங்களுக்கு நன்றியாக நல்லபடியாக மாடு கன்று ஈன்றதற்கு நன்றியாக சவரியார் சின்னம்மாள் உடல் சுகத்திற்காகவும் ஜெனிட்டர் பிரியா, போஸ்கோ, ஜாக் மேத்யூ, ஜெனிசா உடல் நலத்திற்காகவும் யூஜின் டேனியல் ரெக்ஸி குழந்தை வரம் வேண்டியும் வேண்டுதல் பலியாகவும் குடும்பத்தில் சமாதானம் ஒற்றுமை விவசாயம் செழிக்க விகாஸ் பெனிட்டா திருமண நாள் நன்றியாக மகள் பூர்ண உடல் நலம் சுகம் பெற வேண்டியும் தேவாசிர் வேண்டியும் சரவணன் எங்கள் குடும்பத்தை விட்டு விலகவும் வேண்டியும் ஜெய்சிலன் ஜான் மேரி குடும்ப சமாதானம் பேரப்பிள்ளைகள் இறையாசிர் வேண்டியும் ஆண்ட்ரஸ் 21ஆம் ஆண்டு நினைவு நாள் ஆண்மையிலே பாட்சிக்காக ரபி கீர்த்திகா ஜோயல் இறைவன் குடும்பத்தில் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாக அமலதாஸ் ரம்யா லாவண்யா மேரி லெனின்ஸ் குமார் இவர்களுக்கு நல்ல உடல் நலம் வேண்டியும் லெனின்ஸ் மேரி தேர்வில் வெற்றி பெற வேண்டியும் விவசாயம் நல்லபடியாக செழிக்க ராஜேந்திரன் சந்தன மேரி இவர்கள் மகள் பிரின்சி நல்ல திருமணம் வர வேண்டியும் ஜோஷ்வா ஜாய் ஜெர்டியன் உடல் நலம் வேண்டியும் ஃப்ரெடிக் கடன் பிரச்சனை நீங்க ஜோஸ் ஆர்த்தி திருமணம் நல்லபடியாக நடந்து முடிந்ததற்கு நன்றியாக அருண் ஜெசிக்கு நிரந்தர வேலை கிடைக்க செசில் சாண்டோ கல்வியிலும் ஞானத்திலும் சிறந்து விளங்க குடும்பத்திற்கு இறையாசிர் வேண்டி ஃப்ரெண்ட்ஷா உடல் சுகம் பெற வேண்டியும் லூர்து சாமி சேகர் திருத்துவ மேரி தனசாமி ஆண்மையிலை பாய்ச்சிக்காக மேலும் ஜான் பீட்டர் மரியா குடும்பத்தில் மகன் ஜோசப்புக்கு விசா கிடைக்கவும் ஸ்டீபன் ராஜுக்கு நல்ல அரசு வேலை கிடைக்கவும் கணவர் மனம் மாற வேண்டியும் நன்றி பலியாகவும் திருவாளர் இம்மானுவேல் பூரண சுகம் கிடைக்கவும் மருத்துவமனையிலிருந்து விரைவில் வீடு திரும்ப வேண்டியும் கிளாடியோ அட்லின் திருமணம் நல்ல முறையில் நடந்ததற்கு நன்றியாகவும் எஸ்ஏ பால்ராஜ் டோஜா குடும்பத்தினர் நன்றி பலியாகவும் பிரின்சி 7ஆம் ஆண்டு பிறந்தநாள் நன்றி பலியாகவும் விக்டர் மெர்சி ஆண்டோ தர்ஷினி இறையாசிரியர் பெறவும் பூரண உடல் சக வேண்டியும் கடன் பிரச்சனையை தீரவும் விவசாயம் நிலைக்கவும் லியானா ஆண்டோ 1ஆம் ஆண்டு பிறந்தநாள் நன்றி பலியாகவும் வில்சன் ஆண்ட்ரூ ஆண்மிலை பாற்றிக்காகவும்
வினோத் பிரபாகரன், ஹாட்டின் அபிஷா அவர்களது குழந்தை நிபிஷா பிறந்தநாள் நன்றி பலியாகவும், தேவசகாயம் மோச்சமேரி 15ஆம் ஆண்டு திருமண நாள் நன்றி பலியாகவும், தேவசகாயம் பிறந்த நாள் நன்றி பலியாகவும், ஏஞ்சல் மேரி, டென்சன் அட்ரீன், ஜெனிலா கென்வர்ட் ஜெனிலாவுக்கு சுகப்பிரசவம் ஆனதற்கு நன்றியாகவும், செய்யும் வேலை நல்ல முறையில் இருக்கவும், கடன் தொல்லையிலிருந்து விடைபெறவும், குடும்ப நலனுக்காகவும், ஜான்சி ராணி, டோனி சகாய ரூபன் குழந்தை வர வேண்டியும், ஆல்பர்ட் ஆன்சி, அனிகா ஆன்சியா நன்றி பலியாகவும், அமல் டெல்மா, ஷாஜி வின்ஷி, அஜி அட்டூன் நன்றியாகவும், ஷாஜிக்கு நல்ல வேலை கிடைக்கவும், ஆரோக்கியசாமி அடைக்கலமேரி குடும்பத்தை அந்தோனியார் ஆசீர்வதிக்க வேண்டியும், மகன் பிரேமுக்கு வளமான வாழ்க்கை அமைய வேண்டியும், ரூபி குடும்பத்தில் இறைவன் செய்த அனைத்திற்கு நன்றியாகவும், குழந்தை நிவி 4வது பிறந்த நாள் நன்றி பலியாகவும், உடல் சுகத்திற்காகவும், நல்ல முறையில் படிக்கவும், எதிர்காலம் சிறப்பாக அமையவும் இத்தெய்வீக திருப்பலியில் ஒப்பு கொடுப்போம். முதல் வாசகம். புதிய விண்ணுலகும் புதிய மண்ணுலகும் வரும் என நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். திருத்தூதர் பேதுரு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வார்த்தைகள் 12 முதல் 15 வரை மற்றும் 17 முதல் 18. அன்புக்குரியவர்களே, கடவுளின் நாளை எதிர்பார்த்து அவர் வருகையை விரைவுபடுத்த வேண்டும். அந்நாளில் வானங்கள் எரிந்தெழிந்து பஞ்சபூதங்கள் வெந்துருகி போகும். அவர் வாக்களித்தபடியே நீதி குடிக்கொண்டிருக்கும். புதிய விண்ணுலகும் புதிய மண்ணுலகும் வரும் என நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆகவே அன்பார்ந்தவர்களே, இவற்றை எதிர்பார்த்திருக்கும் உங்களை அவர் மாசு மறுவற்றவர்களாய் நல்லுறவு கொண்டவர்களாய் காணும் வகையில் முழு முயற்சி செய்யுங்கள். நம் ஆண்டவரின் பொறுமையை மீட்பு என கருதுங்கள். அன்பார்ந்தவர்களே, நீங்கள் இவற்றையெல்லாம் ஏற்கனவே அறிந்திருக்கிறீர்கள். கட்டுப்பாடற்றவர்களின் தவறான வழிகளால் கவர்ந்திழுக்கப்பட்டு உங்கள் உறுதி நிலையினின்று விழுந்து விடாதபடி கவனமாயிருங்கள். நம் ஆண்டவரும் மீட்பருமான இயேசு கிறிஸ்துவின் அருளிலும் அறிவிலும் வளர்ச்சி அடையுங்கள். அவருக்கே இன்றும் என்றென்றும் மாட்சி உரித்தாகுக. ஆமேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு.
கடவுளுடைய அழைப்பு உங்களுக்கு எத்தகைய எதிர்நோக்கை தந்துள்ளது என்று நீங்கள் அறியுமாறு நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கடவுளும் மாட்சிமிகும் தந்தையுமானவர் நம் அகக்கண்களுக்கு ஒளி தருவாராக. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அன்புக்குரியவர்களே, நாற்காலி கிடைக்காமல் அங்கு நின்று கொண்டிருப்பவர்கள் அமர விரும்பினால் திருப்பலி கருத்து எழுகிற இடத்திலே நாற்காலி இருக்கிறது, அவற்றை நீங்கள் எடுத்து பயன்படுத்தி கொள்ளலாம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க்கு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. பிரிவு 12, இறை வார்த்தைகள் 13 முதல் 17 முடிய. அக்காலத்தில் பரிசேயர் இயேசுவை அவருடைய பேச்சில் சிக்க வைக்க ஏரோதியர் சிலரை அவரிடம் அனுப்பி வைத்தனர். அவர்கள் அவரிடம் வந்து, போதகரே, நீர் உண்மை உள்ளவர், ஆள் பார்த்து செயல்படாதவர், எவரையும் பொருட்படுத்தாமல் கடவுளின் நெறியை உண்மைக்கு ஏற்ப கற்பிப்பவர் என்பது எங்களுக்கு தெரியும். சீசருக்கு வரி செலுத்துவது முறையா இல்லையா? நாங்கள் செலுத்தட்டுமா வேண்டாமா என்று கேட்டார்கள். அவர் அவர்களுடைய வெளிவேடத்தை புரிந்து கொண்டு, ஏன் என்னை சோதிக்கிறீர்கள்? என்னிடம் ஒரு தெனாரியம் கொண்டு வாருங்கள், நான் பார்க்க வேண்டும் என்றார். அவர்கள் அதை கொண்டு வந்தார்கள். இயேசு அவர்களிடம், இதில் பொறிக்கப்பட்டுள்ள உருவம் எழுத்தும் யாருடையவை என்று கேட்டார். அவர்கள் அவரிடம், சீசருடையவை என்றார்கள். அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, சீசருக்கு உரியதை சீசருக்கும், கடவுளுக்கு உரியதை கடவுளுக்கும் கொடுங்கள் என்றார். அவர்கள் அவரை குறித்து வியப்படைந்தார்கள். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இறை இயேசுவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு நாம் இந்த 12வது வாரத்திற்குள் நாம் அடியெடுத்து வைக்கின்றோம். இந்த 12வது வாரத்திற்கு முன்னதாக பல்வேறு விதமான தேவைகளோடு நாம் வந்திருக்கின்றோம். இந்த இடைப்பட்ட நாட்களிலே, இடைப்பட்ட வாரங்களிலே ஒரு சிலருக்கு அவர்கள் விரும்பிய தேவைகள், காரியங்கள் நடைபெற்றிருக்கும். இன்னும் ஒரு சில பேர் இங்கே இருக்கிறவர்கள், எனக்கு இன்னும் நடைபெறவில்லை, இன்னும் புனித பதுவை அந்தோனியார் வழியாக நான் ஏறெடுக்கிற ஜெபம் கேட்கவில்லை என்று நினைத்து ஏக்கத்தோடு கூட நீங்கள் அமர்ந்திருப்பீர்கள். ஆனால் இன்றைக்கு கடவுள் நமக்கு சொல்லக்கூடிய செய்தி என்னவென்று சொன்னால், திருப்பாடல் 136:4 இவ்வாறாக சொல்லுகிறது. திருப்பாடல் 136:4 மாபெரும் செயல்களை செய்கிறவர் கடவுள். அதிலே சொல்லப்படுகிறது, தாம் ஒருவராய் மிக பெரிய காரியங்களை செய்கிறவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. கடவுள் மிக பெரியவராக இருக்கிறார். அற்புதங்கள், அதிசயங்கள் அனைத்தையும் அவர் நமது வாழ்வில் அனுதினமும் அவர் நடத்தி கொண்டிருக்கின்றார். இதை புனித அந்தோனியாருடைய வாழ்க்கையில் பலமுறை நாம் பார்க்க முடிந்தது. அந்தோனியார் எங்கெல்லாம் சென்றாரோ அங்கெல்லாம் அநேக புதுமைகள் நடந்தது, அநேக அற்புதங்கள் நடந்தது. ரொம்ப நீண்ட நாட்கள், நீண்ட வருடங்கள், பல மாதங்கள், பல வருடங்கள் நடைபெறாத அல்லது கேட்கப்படாத அனைத்து காரியங்களையும் இந்த புனித பதுவை அந்தோனியார் தன்னுடைய பரிந்துரை ஜெபத்தின் வழியாக அவர் பெற்று கொடுக்கின்றார். ஆகவேதான் அநேக அற்புதங்கள், அதிசயங்களை நம்மால் உணர முடிகின்றது.
பதுவை நகரத்தில் பிரான்சிஸ்கோ அந்தோனியோ என்று சொல்லக்கூடிய ஒரு நபர் ஒருவர் இருந்தார். இவர் அந்த பதுவை நகரில், குறிப்பாக அந்தோனியார் இருந்த அந்த பகுதிகளில் இவருக்கு நன்றாக தெரியும். சிறு வயதிலிருந்து அந்தோனியார் மீது ஒரு தனிப்பட்ட ஒரு பற்றுறுதியை அவர் கொண்டிருந்தார், பக்தியை கொண்டிருந்தார். ஆக அப்படி இருந்து வளர்ந்து வந்த அவர் வாலிப பிரயாயத்தில் அவர் வழி தவறி போய்விடுகின்றார். இறுதியாக கடவுள் நம்பிக்கையற்ற ஒரு மனிதராக அவர் மாறி போய்விடுகின்றார். அப்பொழுது அவருடைய மனைவி அவரிடத்தில் சொல்லுகின்றார், நீங்கள் சிறு வயதிலிருந்து புனித அந்தோனியாரிடத்தில் பல காரியங்களை பெற்றிருக்கின்றீர்கள், பல அதிசயங்கள் அற்புதங்களை எல்லாம் நீங்கள் உணர்ந்திருக்கின்றீர்கள், இன்றைக்கு ஏன் இப்படி இருக்கிறீர்கள் என்று சொல்லுகின்றார். அப்பொழுது அவர் சொல்லுகின்றார், நான் சிறு வயதிலிருந்து நம்பிக்கைக்குரியவனாக இருந்தேன், ஆனால் இப்பொழுது எனக்கு நம்பிக்கை இல்லை என்று சொல்லி அவர் சொல்லிவிடுகின்றார். ஆனால் அந்த பெண்மணி விடவில்லை. தொடர்ந்து 13 வாரங்கள் அந்தோனியாருக்கு நவநாள் வைக்க ஆரம்பிக்கின்றார். இந்த நவநாளை வைத்து அவர் தன்னுடைய கணவருக்காக அவர் செபித்து கொண்டிருக்கின்றார். 13வது வாரம் அவர் அங்கிருந்து அருகில் இருக்கக்கூடிய ஒரு சிற்றாலயத்தில் போய் அவர் செபிப்பதற்காக அவர் போய்விடுகின்றார். அவருடைய கணவர் ஒரு மிகப்பெரிய ஒரு விபத்தில் அவர் சந்திக்க நேர்ந்தது. அவருடைய கணவர் விபத்தில் சந்தித்து கொண்டிருக்கின்றார். இந்த பெண்மணி இங்கு இந்த ஆலயத்தில் உட்கார்ந்து, பதுவா ஆலயத்தில் உட்கார்ந்து செபித்து கொண்டிருக்கிறார். அவர் செபித்த நேரமும் இந்த நபர் ஒரு விபத்தில் சந்தித்த நேரமும் ஒன்றாக இருக்கிறது. பிறகு செய்தி சொல்லப்படுகிறது, உடைய கணவர் விபத்தில் இருக்கிறார் என்ற செய்தி சொல்லப்படுகிறது. இந்த பெண்மணி கண்ணீரோடு அவர் போகின்றார். கண்ணீரோடு போய் அவரை மருத்துவமனையில் பார்க்கின்றார். அப்பொழுது அவரது கணவர் சொல்லுகின்றார், அவருடைய கரத்தை பிடித்து கொண்டு சொல்லுகின்றார், நான் மிகப்பெரிய விபத்தில் நான் சந்தித்த பொழுது ஒரு மிகப்பெரிய ஒரு கரம் என்னை தொடுவது போன்று தெரிந்தது. நான் இந்த கரம் எங்கிருந்து வருகிறது என்று நான் யோசித்து பார்த்தேன். அப்பொழுது அந்த கரம் இயேசுவின் கரமாக இருந்தது. அந்த இயேசுவின் கரத்தை நான் உணர்ந்து கொண்டேன். அதற்கு பிறகு நான் கண்ணை மூடினேன். கண்ணை மூடிய பொழுது புனித பதுவை அந்தோனியார் எனக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கக்கூடிய அந்த ஒரு நிகழ்ச்சியை என் கண்கள் கண்டன என்று சொல்லி கண்ணீரோடு அவர் சாட்சியம் பகர்ந்தார். பிரியமானவர்களே, இந்த நாளில் இந்த நிகழ்வின் வழியாக கடவுள் நமக்கு சொல்வதும் புனித பதுவை அந்தோனியார் நமக்கு சொல்வதும் ஒரே ஒரு செய்தி என்னவென்று சொன்னால், கடவுளால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாரும் சொல்லுங்க பார்ப்போம். பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்க. கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டு தான் சொல்லுங்களேன். கடவுளால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. நம்ம நினைக்கிறோம், இங்கே வந்திருக்கிற எல்லாருக்குமே எப்படி தோணுதுன்னா, என் பிரச்சனை தான் பெரிய பிரச்சனை, என் நோய் தான் பெரிய பிரச்சனை, என் கஷ்டம்தான் மிகப்பெரிய கஷ்டம். சில நேரம் நம்ம சொல்லுவோம், கடவுளே நான் இவ்வளவு கஷ்டப்படுறேனே, உனக்கு கண் இருக்கா, காது இருக்கா, ஏன் எல்லாருக்கும் நிறைய செய்கிற, எல்லாருக்கும் நிறைய கொடுக்குற, எனக்கு மட்டும் ஏன் இப்படி என்று சொல்லக்கூடிய வேளையில் சில நேரங்களில் நம்முடைய மனித எண்ணம் அப்படி இருக்கிறது. ஆனால் கடவுள் அப்படி அல்ல. திருப்பாடல் 136:4 சொல்லுகிறது, தாம் ஒருவராய் மிக பெரும் அரும் செயல்களை செய்கிற ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், என்றும் உள்ளது அவரது பேரன்பு. விவிலியத்தில் நீங்கள் விடுதலை பயணம் புத்தகத்தை நீங்கள் எடுத்து வாசித்து பாருங்கள். அதில் சொல்லப்படுகிறது, 2ஆம் அதிகாரம் 24-25 வசனங்களில் நீங்கள் சொல்லப்படுகிறது, எகிப்தியரின் பொருட்டு இம்மக்கள் படுகிற வேதனையை கண்டார், அவர்கள் இருகிற முறையீடுகளை அவர் கேட்டார். ஆகவே அவர் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பு இவர்களோடு செய்து கொண்ட உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார் என்று சொல்லப்படுகிறது. அப்படி நினைவு கூர்ந்தவர் அவர்களுக்கு இன்னும் மிகப்பெரிய அளவில் அற்புதத்தை செய்கிறார். எப்படி செய்கிறார் என்று சொன்னால், நீங்கள் விடுதலை பயணம் வீட்டில் போய் விவிலியத்தை எடுத்து நீங்கள் வாசித்து பாருங்கள். அதில் 7ஆம் அதிகாரம் 8ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது.
7ஆம் அதிகாரம் 8ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது, மோயிசனும் ஆரோனும் போய் பார்வோனிடத்தில் சொல்லுகின்றார்கள், ஆண்டவர் எங்களுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிற வாக்களிக்கப்பட்டிருக்கிற பாலும் தேனும் பொழிகிற கானான் தேசத்திற்கு நாங்களும் எங்கள் மக்களும் சென்று வருவதற்கு அனுமதி கொடும் என்று கேட்கின்றார்கள். அவர் கொடுக்கவில்லை. அப்பொழுது ஒரு சில அற்புதங்கள் நடக்கிறது. அது என்னவென்று சொன்னால், மோயிசன் தன்னுடைய கோலை கீழே போடுறாரு. கோலை கீழே போட்டோன்னா கோல் என்னவா மாறுது? எல்லாம் கரெக்டாக இருக்கிறீங்களான்னு கேட்டேன், வேற ஒன்றும் கிடையாது. ஆமாம், கரெக்டாக தான் சொன்னீங்க. அது பாம்பாக மாறுகிறது. அப்படி பாம்பாக மாறுகிறது. பாருங்க, பார்வோனுடைய ஆட்களும் கோலை கீழே போடுகிறார்கள், அதுக்கும் பாம்பா மாறுது. அதற்கு பிறகு நீங்கள் 8வது அதிகாரத்தில் நீங்கள் எடுத்து வாசித்து பாருங்கள். மோயிசன் அவர் ஜெபிக்க ஆரம்பிக்கின்றார். அங்கெல்லாம் தவளைகள் உருவாக்கப்படுகிறது. அதே போன்று பார்வோனுடைய ஆட்களும் அவர்கள் ஜெபிக்க அவங்களும் அற்புதங்களை செய்கிறாங்க. என்னன்னா, அவர்களும் தவளையை உருவாக்குறாங்க. 3வது ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதம், மோயிசன் ஜெபிக்க ஆரம்பிக்கின்றார். ஜெபித்த பிறகு அந்த பட்டணம் முழுவதும் கொசுக்கள் வர ஆரம்பிக்குது. என்ன வருது? கொசு யாருக்கும் கிடைக்கல. ஆமாம், கொசுக்கள் வர ஆரம்பிக்குது. இப்பொழுது பார்வோனினுடைய படைகளும் பார்வோனினுடைய மக்கள் அனைவரும் அவர்கள் ஜெபிக்க ஆரம்பிக்கின்றார்கள். பாருங்க, பாம்பை உருவாக்கின ஆட்கள், பாம்பை மறுபடியும் உருவாக்கின ஆட்கள், தவளையை உருவாக்கின ஆட்களால் கொசுவை உருவாக்க முடியவில்லை. இந்த கொசு அவங்களால உண்டாக்க முடியவில்லை பார்வோனுடைய ஆட்கள். அப்படி இருக்கின்ற பொழுது அவர்கள் சொல்லுகின்றார்கள், இது மெய்யாகவே இது கடவுளுடைய செயல் என்று அவர்கள் சொல்லுகின்றார்கள். பிரியமானவர்களே, இந்த ஆலயத்திற்கென்று ஒரு சிறப்பு இருக்கிறது. இந்த மைதானத்திற்கென்று ஒரு சிறப்பு இருக்கிறது. இந்த இடத்துல அநேக மக்கள் அற்புதங்களை பெற்றுக்கொள்கிறார். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வேளையும் பல்வேறு விதமான அற்புதங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது. நாங்கள் மாணவர்களாக இருக்கக்கூடிய பருவத்திலிருந்து இந்த இடத்துல எங்களுக்கு தெரியும், அநேக மக்கள் கண்ணீரோடு வருவார்கள், விடுதலையும் சமாதானத்தையும் கிருபையும் பெற்றுக்கொள்வார்கள். அப்போ இன்னைக்கு கடவுள் நம்மிடத்தில் அற்புதங்கள் அதிசயங்களை செய்வதற்கு, தாம் ஒருவராய் செய்வதற்கு தயாராக இருக்கிறார். நம்முடைய புனித பதுவை அந்தோனியார் வழியாக, அவருடைய பரிந்துரை ஜெபத்தின் வழியாக. இப்போ ப்ராப்ளம் என்னன்னா, ஏன் நம்ம ஜெபம் கேட்காம இருக்கிறது? அது உண்மைதான். நம்முடைய ஜெபம் ஏன் கேட்க முடியல அப்படின்றதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், இன்றைக்கு வாசிக்கப்பட்ட அந்த நற்செய்தியில் அந்த மக்கள் கொண்டிருந்த மனநிலை. கடவுள் நம்மிடத்தில் நிறைய காரியங்களை செய்ய விரும்புகிறார். விவிலியம் தெளிவாக கூறுகிறது, இதோ நான் கதவண்டேன் என்று தட்டுகிறேன், யாராவது ஒருவன் சத்தத்தை கேட்டு கதவை திறப்பானாகில் நான் அவனோடு வந்து உணவு உண்பேன், அவர்களும் என்னோடு உணவு உண்பார்கள் என்று சொல்லி திருவெளிப்பாடு 3வது அதிகாரத்தில் நாம் வாசிக்க கேட்கிறோம். அப்போ கடவுள் செய்வதற்கு தயாராக இருக்கிறார். ப்ராப்ளம் எங்கே இருக்குன்னா, சில நேரங்களிடத்தில் நாம் கொண்டிருக்கக்கூடிய குறுகிய மனநிலை. பவுலடிகளார் அழகாக சொல்லுகிறார், கிறிஸ்துவினுடைய மனநிலையை நீங்கள் கொண்டிருங்கள். இதை புனித பதுவை அந்தோனியார் கொண்டிருந்தார். அவருடைய வாழ்க்கையில் போகிற இடங்கள் எல்லாம் அற்புதங்கள் நடந்துச்சு, அதிசயங்கள் நடந்துச்சு, நிறைய காரியங்கள் நடந்ததுக்கு காரணம் என்னவென்று சொன்னால், கிறிஸ்துவின் மனநிலையை கொண்டிருந்தார். அப்போ இன்றைக்கு வாசிக்கப்பட்ட விவிலியத்தில் பார்க்கிறோம், அந்த மக்கள், குறிப்பாக அந்த பரிசேயர்கள் இயேசுவை பரிசோதிக்கும் மனநிலையோடு, பாருங்க, இயேசு செய்வாரா செய்ய மாட்டாரா? சில பேர்லாம் என்ன பண்ணுறது, பூவா தலையாக போடுறது. ஆமாம், இன்னும் சில பேர் என்ன பண்ணுறது, இப்படி பைபிளை மூடிக்கிறது, கண்ணை மூடிக்கிட்டு கையை அப்படி வைக்கிறது. அங்கே சொல்லுகிறது, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. அப்பா ரொம்ப சந்தோஷம். அப்போ இது அல்ல, வெளிப்புறத்தில் இருக்கக்கூடிய நடைமுறைகளை கொண்டிருக்கக்கூடியது அல்ல. அந்த பரிசேயர்கள் அவர்கள் அப்படித்தான் வெளிப்புறத்தை அடையாளமாக வைத்துக்கொண்டு அவர்கள் கேட்டார்கள், இந்த நாணயத்தை கொண்டு வந்து இதில் செசாருடைய உருவம் இருக்கிறது, இது யாருக்கு நாங்கள் கொடுப்பது என்று சொல்லி அவர்கள் வெளிப்புறத்தை மட்டுமே அவர்கள் வைத்து கொண்டிருந்தார்கள். ஆனால் இயேசு அவர்களுக்கு ஒரு புதிய ஞானத்தை கொடுக்கிறார், புதிய படிப்பினையை கொடுக்கிறார். அந்த புதிய படிப்பினையை அவர்கள் கற்றுக்கொள்ள அவர்களுக்கு அழைப்பு விடுக்கிறார். இப்போ இன்றைக்கு இந்த நாளில் இந்த ஆலயத்தில் நீங்கள் பல்வேறு விதமான தேவைகளோடு நீங்கள் வந்திருப்பீர்கள்.
இந்த ஜெப வேலை முடிஞ்சு இந்த திருப்பலி முடிஞ்சு போகிறப்ப உங்களுக்கு கடவுள் சொல்லுகிற ஒரு நம்பிக்கையான செய்தி என்னவென்று சொன்னால், திருப்பாடல் 136:4, தாம் ஒருவராய் மிகப்பெரிய அற்புதங்களை செய்கிற ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. இதை நீங்கள் நம்புறீங்களா? நீங்கள் நம்புனீங்கன்னா இன்றைக்கு இந்த திருப்பலியின் வழியாக கடவுள் நம்முடைய எல்லா தேவைகளையும் அர்ச்சிப்பார். புனித பதுவை அந்தோனியார் நமக்காகவும் பரிந்து பேசுவாராக. தந்தை, மகன், தூய ஆவி என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. எங்கள் அன்பு தந்தையே இறைவா, பாவத்தினால் பலவீனம் அடைந்திருக்கும் எங்கள் ஆன்மா உமது தெய்வீக அன்பையும் அருளையும் ஆசிரையும் பெற்று புதுவாழ்வு வாழ வழிவகுக்க வேண்டுமென்று புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எங்களை உம்மிடமிருந்தும் எங்களோடு வாழுகின்ற சகோதர சகோதரிகளிடமிருந்தும் பிரிந்திடும் சோதனை நேரங்களில் எங்களுக்கு நீர் துணை புரிந்து நாங்கள் உமக்கு பிரியமானதை எப்போதும் செய்ய நீர் உதவ வேண்டுமென்று புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எங்களுக்கு உமது அன்பு வாழ்விலும் விசுவாசத்திலும் திரு அவை தோழமையிலும் நீர் பங்கு கொடுத்ததற்காக நன்றி கூறும் இவ்வேளையில் நாங்கள் எடுத்துக்காட்டான சாட்சிகளாக துணை செய்ய வேண்டும் என்று புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். குணம் தந்து எங்களை வாழ வைக்கும் தெய்வமே, எங்கள் உடல் உள்ள ஆன்ம நோய்களை போக்கி எங்களுக்கு வேண்டிய நற்சுகத்தையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தர வேண்டும் என்று புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இறைவனாக உம்மையும் உமது சாயலாக படைக்கப்பட்ட எங்கள் அயலாரையும் அன்பு செய்யவும் எங்களால் இயன்ற உதவியை பிறருக்கு தாராளமாக செய்து உமது இரக்கத்தையும் வள்ளல் தன்மையையும் ஓரளவுக்கு எங்கள் வாழ்வில் பின்பற்ற வேண்டுமென்று புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். பராமரிக்கும் இறைவா, எங்கள் வாழ்வில் வறுமை, பிரிவினை, துன்பம், கஷ்டங்கள் நீங்கி நாங்கள் புதிய உற்சாகத்துடனும் நம்பிக்கையுடனும் வாழ வழிவகுக்க வேண்டுமென்று புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். காலங்களை அர்ச்சிக்கின்ற இறைவா, எங்கள் பிள்ளைகள் மற்றும் எங்களின் எதிர்காலத்தை நீர் ஆசிர்வதியும். எங்கள் பிள்ளைகள் பொறுப்புடன் திட்டமிட்டு உழைத்து உமது அருளால் முன்னேறவும் ஒரு ஒளிமயமான எதிர்காலத்தை நீர் அவர்களுக்கு அமைக்க உதவவும் வேண்டுமென்று புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். பாவிகளை தேடி மீட்க வந்த இறைவா, நாங்கள் எங்கள் பலவீனங்கள் குறைகளை உணர்ந்து திருந்தவும் எங்களுக்கு எதிராக தீமை செய்தவர்களை மன்னித்து நன்மை செய்யவும் எல்லோரிடனும் ஒற்றுமையுடன் வாழவும் அருள் தர வேண்டும் என்று புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். பிரிந்த குடும்பங்கள் ஒன்றிணையவும் சமாதானம் இல்லாத நாடுகள் அமைதி பெறவும் வேலையின்றி வாடுபவர்கள் நல்ல வேலைவாய்ப்பு பெறவும் ஏமாற்றத்திலும் சோதனையிலும் தவிப்போர் புதுவாழ்வு பெற வேண்டும் என்று புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இந்த ஜெப வேளையிலே நாங்கள் நம்பிக்கையுடன் உமது பிரசன்னத்தில் எடுத்து வைக்கின்ற மன்றாட்டுகளை ஏற்று எங்களுக்கு தேவையான எல்லா நன்மைகளையும் ஆசிரையும் வழங்கிட வேண்டும் என்று புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். குருவிலே திருவிழா நன்கொடைக்கவர்களை காணிக்க பூமியாக கொண்டு வருவர்கள் கொஞ்சம் விரைவாக வரும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். எம்மை
இறைவா உமக்கு அளித்திடவே காணிக்கை என்பதெல்லாம் இறைவா உந்தன் படைப்பல்லவோ என்னில் என்ன ஒன்று இறைவா உமக்கு அளித்திடவே காணிக்கை என்பதெல்லாம் இறைவா உந்தன் படைப்பல்லவோ உம்மில் நாங்கள் என்றும் இணையும் அன்பினை அளிக்கின்றோம் பலியினை தருகின்றோம் கனிவுடன் ஏற்றருள்வார் கருணை நிறை இறைவா காணிக்கை தர வந்தோம் கருணை நிறை இறைவா காணிக்கை தர வந்தோம் இறையன்பில் நிறைவாழ்வு இங்கு மகிழ்ந்திட விளைகின்றோம் பிறரன்பில் நிறைவாழ்வு இங்கு மகிழ்ந்திட விளைகின்றோம் நாம் உந்தன் உயர் வந்து எம்மை ஆட்கொள்ளும் வேலை உலகினை மறக்கின்றோம் பலியினை தருகின்றோம் கனிவுடன் ஏற்றருள்வார் கருணை நிறை இறைவா காணிக்கை தர வந்தோம் சகோதர சகோதரிகளே, உங்களுக்காகவும் எங்களுக்காகவும் ஒப்பு கொடுக்கிற இந்த மாபெரும் உன்னதமான தெய்வீக பலி எல்லாமல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி நம்பிக்கையோடு மன்றாடுவோம். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, புனித பதுவை அந்தோனியாரின் விழாவில் நாங்கள் உளம் கனிந்து செலுத்தும் பலி உமக்கு உகந்ததாய் இருப்பதாக. அவரது அறிவுரைப்படி எங்களையே முழுமையாக உமக்களித்து உம்மை புகழ்ந்தேத்த செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் புனித பதுவை அந்தோனியாரினுடைய நாளில் உமது திரு அவை மகிழ்ந்திருக்க செய்கின்றீ.
அவருடைய இறை பற்றுமிக்க வாழ்க்கை நெறியின் எடுத்துக்காட்டால் அதற்கு வலுவூட்டுகின்றே. அவருடைய படிப்பினையால் பயிற்றுவிக்கின்றீ. அவருடைய மன்றாட்டால் பாதுகாத்து வருகின்றீ. ஆகவே வானதூதர் புனிதர் அனைவரோடும் நாங்கள் ஒன்று சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ணி செய்து முடிவென்றே ஒரே குரலாய் பாடுவதாவது. ஆகவே ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் சரீரம். இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள்
ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுனின்று ஊழியம் புரிய தகுந்த பிறல் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை உலகெங்கும் பரவி இருக்கும் திரு அவையை நினைவோர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜீவானந்தம், எல்லா திருநிலையோடும் திரு அவை அன்பின் நிறைவரச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழுதலில் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியாள், அவருடைய கணவரான புனித யோசப்பு, புனித தூதர்கள், புனித பதுவை அந்தோனியார், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ள தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்த வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படைப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அருகில் இருக்கிறவருடைய கரங்களை சேர்த்து பிடித்து நாம் எல்லோரும் சேர்ந்து நம் ஆண்டவர் கற்றுக் கொடுத்த ஜெபத்தை நாம் சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின் நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கக்கூடிய பேரின்ப வாழ்வுக்காகவும் எம் மீட்பராம் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று சொல்லி உம்முடைய திருத்தூதர்களுக்கு நீர் மொழிந்தீரே. பூட்டப்பட்ட அறைகளுக்குள் நீர் கடந்து வந்து உம்முடைய திரு காயங்களை காண்பித்து, இதோ என் காயங்களை பாருங்கள் என்று சொல்லி அவர்களுக்கு சமாதானத்தை கொடுத்தீரே. இதோ உம்முடைய திருவுடல் திரு இரத்தத்தை பயனாக உட்கொள்ளுகிற எங்கள் யாவருக்கும் தேவையான உடல் சுகத்தையும் ஆன்ம பலத்தையும் சமாதானத்தையும் நிறைவாக நீர் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் நாம் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். உலகெங்கும்
நமக்கொரு நேசருண்டு, அவர்தான் இயேசுராஜா. நமக்கொரு புகலிடம் உண்டு, அவர்தான் இயேசுராஜா. என் தசை மெய்யான உணவு என்று சொன்னார், என் இரத்தம் மெய்யான பானம் என்று சொன்னார். மனுமகனுடைய தசையை தின்று இரத்தத்தை குடித்தால் ஒழிய உங்களுக்குள் உயிர் இராது என்று சொல்லி நாம் வாழ்வு பெறுவதற்காக திருவுடல் திரு இரத்தமாக நம் மத்தியில் கடந்து வருகின்றார். இந்த தெய்வீக விருந்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிற நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றவர்கள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுவேன், என் ஆன்மா. அருள் சகோதரிகள் யாராவது இருந்தால் நற்கருணை வழங்குவதும் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மற்றவர்கள் நீங்கள் இருக்கின்ற இடங்களிலே இருங்கள், குருக்கள் உங்களை நோக்கி வருவார்கள். இப்பொழுது வழங்கப்படுகின்ற இந்த திவ்ய நற்கருணையை கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மட்டும் இதில் கலந்து கொள்ளும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நீ
நன்மைத்தனத்தின் ஊற்றாகிய இறைவா, உம் அன்பு திருமகன் இயேசுவை எங்களுக்கு ஆன்ம உணவாக கொடுத்து எங்களை உமது கண்ணின் கருவெளி போல் காத்து உமது பேரன்புக்காக புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். திருச்சபைக்காகவும் எங்களை உமது அனுபவத்திற்கு அழைத்து செல்லும் திருவருட் சாதனங்களுக்காகவும் அதனால் நாங்கள் அருள் வாழ்வில் விசுவாசத்திலும் வளர்ந்து வருகிறதற்காகவும் புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தனிப்பட்ட முறையிலும் குடும்பத்திலும் நாங்கள் எத்தனையோ நன்மைகளை பெற்றுள்ளோம். நீர் எங்களுக்கு வாழ தந்த வாய்ப்புகளுக்காகவும் நாங்கள் சந்தித்த நல்ல மனிதர்களுக்காகவும் நல்ல நிகழ்ச்சிகள் மற்றும் கிடைத்த உன்னதமான அனுபவங்களுக்காகவும் புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இங்கு நன்றி சொல்ல வந்திருக்கின்ற எம் சகோதர சகோதரிகள் வாழ்வில் நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் அளித்த ஆறுதலுக்காகவும் புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் வாழ்வு உமது திருக்கோடை என உணர்கின்றோம். நீர் எங்களுக்கு தந்திருக்கின்ற உடல் உள்ள சுகத்திற்காகவும் விடுதலைக்காகவும் புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தனிப்பட்ட முறையில் நாம் பெற்றுக்கொண்ட எல்லா நன்மைகளுக்காகவும் இப்பொழுது மௌனமாக இறைவனுக்கு நன்றி கூறுவோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, புனித அந்தோனியாருடைய அன்பு பக்தர்களே, இத்திருத்தலத்தின் அன்பர்களே, உபகாரிகளே, உங்கள் அனைவரையும் அமலாசிரம துறவிகள் அனைவருடைய சார்பாக அன்போடு இந்த திருத்தலத்திற்கு உங்களை வரவேற்கிறோம். உங்களை அன்புடன் நினைவு கூர்ந்து எங்களது தினசரி ஜெபத்தில் உங்களுடைய கருத்துக்கள், வேண்டுதல்கள், மன்றாட்டுகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து புனித அந்தோனியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் தமது அற்புதமான காரியங்களால் தொடர்ந்து ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியாக உங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். செவ்வாய்க்கிழமைகளில் இந்த திருத்தலத்தில் வழங்கப்படுகிற புனித அந்தோனியாருடைய மந்திரித்த ரொட்டிக்கான செலவில் பங்கு கொள்கிறவர்களையும் குரு மாணவர் நிதி வழங்குபவர்களையும் அன்போடு வரவேற்கிறோம். அது சிறிய தொகையாக இருந்தாலும் அதுவும் வரவேற்கப்படுகிறது. பங்கு அலுவலகம் முன் அமர்ந்திருக்கிற சகோதரர்களிடம் அவற்றை செலுத்தி அதற்குரிய ரசீதை பெற்றுக்கொள்ளுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இந்த வாரம் நமக்கு அப்பத்தை காணிக்கையாக வழங்குகிறவர்கள் உறையூர் வின்சென்ட் பால், கொன்னைக்குடி போஸ்கோ, நம்பர் 1 ரோல் கேட்டு நித்திலா ஜோஸ் அமிர்தம், தஞ்சாவூர் ஜிவின் ராஜா, நெய்க்குப்பம் லியோ, வெள்ளனூர் ஜெஸ்வின் ஜெசிகா, புரத்தாக்குடி அபிஷா, அம்பிகாபுரம் சக்தி, பெரம்பலூர் சூசை மகேஷ், நம்பர் 1 டெல்கேட் ஜார்ஜ், திருச்சி அந்தோணிராஜ், இருங்கலூர் இருதயராஜ், சிந்தாமணி சூசை மாணிக்கம், புள்ளம்பாடி செபஸ்தியம்மாள், லால்குடி மரிய ஆண்டோ, திருச்சி சகாயமேரி, லூசியா யூடியூப் கிச்சன் நம்பர் 1 டோல்கேட், இருங்கலூர் இருதயசாமி, பலூர் அஸ்வின், சென்னை விஜய், சுப்பிரமணியபுரம் ராணி அந்தோணிராஜ், லால்குடி ஞான ஆரோக்கியம், இருங்கலூர் வேளாங்கண்ணி, மேகலத்தூர் அடைக்கலராஜ், மேட்டுப்பட்டி ரிச்சர்ட், திருச்சி ஜோசப் ஆரோக்கியம், நம்பர் 1 டோல்கேட் சேகர், பெரம்பலூர் வின்சென்ட், திருச்சி சகாயமேரி, ஆலம்பாக்கம் அம்ப்ரோஸ், சங்கிலி ஆண்டபுரம் மோனிகா, KK நகர் PS பிரான்சிஸ், மேல்கல் கண்டார் கோட்டை பிரின்சி, கோவண்டா குறிச்சி அந்தோணி மேரி, பாலாஜி நகர் அசோக் சாந்தி, கோவண்டா குறிச்சி ஆடம் கிறிஸ்டி, உதயநகர் P உதயநிலா, இவர்கள் அத்தனை பேருக்கும் நமது நன்றியையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளின் ஜெபங்களையும் நாம் உறுத்தாக்கிக் கொள்கிறோம். அதேபோல் இந்த வாரம் குருமானவர் நிதி நமக்கு வழங்குபவர்கள் காட்டூர் பிரவீன்ராஜ் பிரியங்கா, கண்டோன்மெண்ட் பால்ராஜ், KK நகர் செபாஸ்டின் செல்வமாணிக்கம், சிந்தாமணி கிறிஸ்டோ மெர்லின், சிந்தாமணி அந்தோனி, கீரனூர் பிரகாஷ், பெரம்பலூர் சூசை மகேஷ், திருச்சி ரெக்ஸ், திருச்சி அந்தோணிராஜ், லால்குடி ஜோஸ்பின், ஸ்ரீராம் நகர் அந்தோனி சாமி, அரியமங்கலம் லூயிஸ் கஸ்பார், நம்பர் 1 டோல்கேட் ஜார்ஜ், மிக்கேல்பட்டி ஜோஸ்பின், அரியமங்கலம் ரீமா ரோஸ், பாலக்கரை ஜோ ஆரோக்கியராஜ், குட்டப்பட்டு ராஜ் ஜெயமேரி, தில்லை நகர் விஜி, பெரிய மிளகுபாறை சாக்கோ, வாசு நகர் மனோகரன், திருச்சி பிராங்க்லின், திருச்சி ஆன் மரியா, வரகனேரி ஜான், திருச்சி ஜார்ஜ், ஜெர்மனி டேனியல் ஷைனி, இருங்கலூர் டேனியல், காட்டூர் ஆரோக்கியதாஸ், எடமலைப்பட்டி புதூர் ஸ்டீஃபன், கொன்னக்குடி அலங்கார மேரி, தில்லை நகர் ஜோசப் ஜோ, பாலக்கரை ஆண்ட்ரூ செட்வின், லால்குடி பிரவீன்
ஜெசிலா, மணச்சநல்லூர் ரீதா மேரி, நம்பர் 1 டோல்கேட் லூசியா யூடியூப் கிச்சன், குளித்தலை மாலா லூதுசாமி, தொட்டியம் வின்சன், செம்பியக்குடி மரிய ஆனந்தம், பல்லூர் அஸ்வின், சென்னை சிறில் விஜய், சுப்பிரமணியபுரம் அந்தோணிராஜ், திருச்சி அந்துவான், லால்குடி சார்லஸ், திருச்சி சகாய மேரி, தொட்டியம் வில்பர்ட், இவர்கள் அத்தனை பேருக்கும் நமது நன்றியையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுதலின் ஜபங்களையும் நாம் உரித்தாக்கிக் கொள்கின்றோம். கடந்த மாதம் குரு மாணவர் நிதியாக நீங்கள் வழங்கிய மொத்த தொகை 56,050 ரூபாய். அன்புக்குரியவர்களே, ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் மாலை 4 மணிக்கு இப்போது இந்த திருத்தலத்தில் எடுக்கப்படுகின்ற இந்த ஒளிபரப்பை உங்களுக்கு மாலை 4 மணிக்கு இணையதளத்தில் யூடியூப்பில் அண்டர்நேஷனல் அமலாசிரம் மற்றும் பவர் ஆஃப் காட் என முகவரியில் ஒளிபரப்பப்படுகிறது. அதனை பார்த்து இணைந்து ஜெபியுங்கள். அதனை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுமாறும் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இன்று 13 வார நவலானின் 12வது வார செவ்வாய்க்கிழமை. இந்த 11 மணி திருப்பலி முடிந்து கொடியேற்றம் நடைபெறும். இன்றைய திருப்பலிகளில் நமக்கு சிறப்பு மறுவுரை ஆற்ற வந்திருக்கிற திண்டுக்கல்லில் இருக்கிற அனுகிரக கல்லூரியினுடைய முதல்வராக கடந்த வாரம் பொறுப்பேற்றவர், அதோடு தென் தமிழக கப்புச்சின் சபையின் ஆலோசகராகவும் 2வது முறையாக பொறுப்பேற்றிருக்கும் அருள் தந்தை பெர்னாட் ஷா அவர்களுக்கு நமது நன்றியையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுதலையும் ஜெபங்களையும் நாம் தந்தையர்களுக்கு உரித்தாக்கிக் கொள்கிறோம். தந்தையர்களுடைய பணி சிறக்க தொடர்ந்து நாம் அவருக்காக ஜெபிப்போம். அன்புக்குரிய புனித அந்தோணியாருடைய பக்தர்களே, வருகின்ற செவ்வாய்க்கிழமை ஜூன் மாதம் 11ஆம் தேதி நமது அமலாசிரம திருத்தலத்தில் புனித அந்தோணியாருடைய திருவிழாவை பெருவிழாவாக வெகு சிறப்பாக கொண்டாட இருக்கிறோம். அன்று வழக்கம் போல காலை 6:30 மணி 11 மணி திருப்பலிகள் நடைபெறும். மாலை 4:15 மணி திருப்பலி நடைபெறாது. மாலை 5:30 மணிக்கு ஆடம்பர திருவிழா கூட்டு திருப்பலி நடைபெறும். திருப்பலி முடிந்து தேர் மந்திரிக்கப்பட்டு பவனியாக மாம்பழைச்சாலை வழியாக திருச்சிலுவை கண்ணீர் இல்லத்தை அடைந்து அங்கு திவ்ய நறுக்கணை ஆசிரோடு இந்த திருவிழா நிறைவு பெறும். அன்புக்குரிய பக்தர்களே, ஒவ்வொரு ஆண்டும் பக்தர்களாகிய உங்களுடைய தாராள நன்கொடையால் மட்டுமே இந்த பெருவிழா மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த ஆண்டும் அந்த புனிதனுடைய விழாவை நாம் அனைவரும் இணைந்து சிறப்பாக கொண்டாடுவோம். இந்த திருவிழா நன்கொடை தருவதற்கான கவர்கள் திருப்பலி கருத்து எழுதுகின்ற இடத்திலும் நுழைவாயிலிலும் அண்டனி ஸ்டாலிலும் வைக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் பெறாதவர்கள் அவற்றை பெற்று உங்களுடைய தாராள நன்கொடைகளை நீங்கள் தந்து உதவி செய்யுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இந்த திருவிழா நன்கொடை கவர்களை செவ்வாய்க்கிழமையில் நடைபெறுகின்ற திருப்பலிகளில் காணிக்கை பவனியின் போது அவற்றை நீங்கள் கொண்டு வந்து கொடுக்கலாம். அல்லது அவற்றை நேரடியாக கொடுக்க விரும்புபவர்கள் இந்த திருத்தலத்தின் அதிபராக இருக்கிற என்னிடம் கொடுக்கும்படியாக அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த திருவிழாவிற்கு உபயம் செய்ய விரும்புபவர்கள் இந்த திருத்தலத்தின் அதிபரிடம் நீங்கள் கலந்து பேசிக் கொள்ளும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அன்புக்குரியவர்களே, இந்த திருத்தலத்தில் ஆண்டு முழுவதும் செவ்வாய்க்கிழமைகளில் திருப்பலியின் போது காணிக்கை எடுப்பது இல்லை. அதற்கு மாறாக புனித அந்தோணியாருடைய திருவிழாவை கொண்டாடுகின்ற அந்த நாள் மட்டும் அனைத்து திருப்பலிகளிலும் காணிக்கை எடுக்கப்படுகிறது. எனவே வருகின்ற செவ்வாய்க்கிழமை மட்டும் அனைத்து திருப்பலிகளிலும் காணிக்கை எடுக்கப்படும். உங்களுடைய நன்றியின் காணிக்கைகளை தாராளமாக தந்து உதவும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அன்பு பக்தர்களே, முன்கூட்டியே அறிவிக்கின்றோம். வருகின்ற செவ்வாய்க்கிழமை 11 மணி திருப்பலி 5:30 திருப்பலிக்கு வருகிறவர்கள் உங்களுடைய 2 சக்கர வாகனங்களை திருமண மண்டபத்திற்கு பின்பக்கமும் 4 சக்கர வாகனங்களை திருமண மண்டபத்திற்கு முன்பக்கமும் நிறுத்தி ஒத்துழைக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். திருவிழா ஆண்டு நமது வளாகத்தில் உள்ள 2 நுழை வாயில்களும் திறந்து வைக்கப்படும்.
அந்த இரு பக்கமும் மெழுகுதிரி விற்பனைக்கு வைக்கப்படும். எனவே நீங்கள் அவற்றை வாங்கி பயன்படுத்தி கொள்ளலாம். அன்புக்குரியவர்களே, வேண்டுதல் கொடி வாங்கியவர்கள் ஜூன் மாதம் 10ஆம் தேதிக்குள்ளாக அவைகளை நீங்கள் கொண்டு வந்து நமது கொடிமரத்தின் 2 பக்கங்களிலும் 2 கயிறு கட்டப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே பலர் அவைகளை கட்டியிருக்கிறார்கள். எனவே அவற்றை நீங்கள் கொண்டு வந்து கட்டிவிடும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இன்னொரு வேண்டுதல், இந்த வேண்டுதல் கொடி பல பேர் வாங்கி ஏறக்குறைய 3000 கொடிக்கிட்ட இந்த கொடியை வாங்கியிருக்கிறார்கள். வாங்கி ஒரு சில நாட்களிலேயே பல பேர் வந்து ஃபாதர் எனக்கு இது நடந்துச்சு ஃபாதர், இது நடந்துச்சு ஃபாதர், நான் சாட்சியம் சொல்லணும் ஃபாதர்ன்னு சொன்னாங்க. ஆனால் நாங்கள் அத்தனை பேருக்கும் வாய்ப்பு கொடுக்க முடியாது. ஏன்னா நமக்கு ஏற்கனவே நேரம் பற்றாக்குறையினால் இவ்வளோ நேரம் ஆகிவிட்டது. எனவே கோவித்து கொள்ள வேண்டாம். நிறைய பேர் வந்து சொல்லிக்கொண்டே இருக்கிறீர்கள். இன்னும் வாங்குறவர்கள் இன்னும் அடுத்த வருஷத்துக்குள்ளே இன்னும் நிறையா காரியங்கள் நடைபெறும். அந்த ஒரு நம்பிக்கையோடு தான் இத்தனை விசுவாசிகள் இந்த வேண்டுதல் கொடியை இன்றைக்கு கூட பலர் வந்து இந்த கொடியை கேட்டார்கள். எனவே கடைசி நேரத்தில் நாம் அதை மறுபடி பிரிண்ட் பண்ணி எடுக்கிறது கஷ்டமான காரியம். எனவே அதனால தான் நான் ஆரம்ப காலத்தில் சொன்னேன், முன்கூட்டியே நீங்கள் வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி. எனவே பரவாயில்லை, நம்பிக்கையோடு ஜெபிக்கிற தந்தை சொன்னது போல் நம்பிக்கையோடு ஜெபிக்கிற எல்லாத்துக்கும் நமக்கு நல்ல பலன் கிடைக்கும். அந்த நம்பிக்கையோடு நாம் அவற்றை தொடர்ந்து செய்வோம். வருகின்ற செவ்வாய்க்கிழமை அனைவரும் நேரத்தோடு வந்து அனைத்து நிகழ்வுகளிலும் முழுமையாக பங்கு பெற்று புனிதனுடைய அருள் ஆசீர்வாதங்களையும் அற்புதங்களையும் நாம் பெற்றுச் செல்லுமாறு அன்போடு உங்களை அழைக்கின்றோம். இன்றைக்கு நம்முடைய இந்த திருப்பலியில் தந்தை நிர்மலர் அவர்கள் இன்றைக்கி நம்மோடு வந்து இந்த திருப்பலியில் கலந்து கொண்டு நமக்காக ஜெபிக்கிறார்கள். தந்தை அவர்கள் ஒடிசா மாநிலத்தில் இறை வார்த்தை சபையிலே தந்தையாக இருந்து அவர்கள் அங்கே பணி செய்து கொண்டு வருகிறார்கள். எனவே தந்தையர்கள் இன்றைக்கு நமக்காக வந்து இந்த திருப்பலியில் கலந்து கொண்டதற்காக தந்தையர்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். தந்தையர்களுடைய பணி தொடர்ந்து சிறக்க நாம் தந்தையர்களுக்காக மன்றாடுவோம். அன்புக்குரியவர்களே, வருகின்ற ஜூன் மாதம் 13ஆம் தேதி நம்முடைய அந்தோனியாருடைய திருவிழா. நாம் எப்பொழுதுமே 13ஆம் தேதிக்கு கடந்த வாரம் கரெக்டாக 13ஆம் தேதியே செவ்வாய்க்கிழமை அமைந்ததுனால நாம் அன்றைக்கு வைத்து விட்டோம். வழக்கமாக இந்த 13ஆம் தேதிக்கு பக்கத்தில் வருகிற செவ்வாய்க்கிழமையிலே நாம் வைப்போம். எனவே வருகின்ற ஜூன் மாதம் 13ஆம் தேதி வியாழக்கிழமை புனித அந்தோனியாருடைய திருவிழா அன்று வழக்கம் போல் காலை 6:30 மணிக்கும் 11 மணிக்கும் 5:30 மணிக்கும் நாளை கால பூசை இருக்காது. 5:30 மணிக்கும் இந்த திருத்தலத்தில் திருப்பலி நடைபெறும். எனவே பக்கத்தவர்கள் அறிந்து கொள்ளுமாறு நாங்கள் அதற்காக உங்களுக்கு அறிவிக்கின்றோம். எனவே முடிந்தவர்கள் அதில் கலந்து கொள்ளும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். தயவு செய்து யாராவது பத்தாளப்பேட்டையிலிருந்து வந்திருந்தால் திருப்பலி முடிந்து என்னை பார்த்து செல்லுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கிறேன். பத்தாளப்பேட்டையிலிருந்து நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் உட்கொண்ட உம் திருவுணவு எங்களுக்கு வாழ்வளிப்பதாக. இவ்வாறு புனித பதுவை அந்தோனியார் எனும் புனிதரின் நினைவு கொண்டாட்டத்தில் மகிழ்வரும் நாங்கள் அவருடைய திருத்தூது ஆர்வத்தின் எடுத்துக்காட்டால் பயன் அடைவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். நோயாளிகளுக்கான ஜெபம். எங்கள் மத்தியில் பிரசன்னமாயிருக்கின்ற ஆண்டவராகிய இயேசுவே, இந்த ஜெப தோழமை வாய்ப்புக்காக உம்மை போற்றுகின்றோம். சமாதானத்தை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று சொன்னீரே. இதோ உமது பிள்ளைகளாகிய எங்களிடம் உமது தெய்வீக சமாதானமும் இரக்கமும் என்றும் இடம்பெறுவதாக. உமது சமாதானத்தின் தூதர்கள் எங்களோடு குடிகொள்வார்களாக. இறைவா, உடல் உள்ள ஆன்ம சோதனை ஆபத்துகளிலிருந்து எங்களை காத்தருளும். தீமைகள், தீய சக்தியின் ஆதிக்கம், கொடுமைகள் எங்களை அணுகாதிருக்கட்டும். உம்மை நினைப்பது, ஜெபிப்பது போன்ற ஆன்ம காரியங்களில் நாங்கள் கொண்டிருக்கும் அசட்டைத்தனம் எங்களை விட்டு அகலட்டும். ஏமாற்றம், அநியாயம், பகைமை, சண்டைகள், பிரமாணிக்கமின்மை,
கடமைகளில் கவலையற்ற தன்மை, போதைக்கு அடிமையாதல், அளவு கடந்த உலக ஆசை, செல்வ செருக்கு போன்ற சுயநல செயல்பாடுகள் எங்களை தாக்கி உங்களிடமிருந்து வழி தவற விடாதேயும். பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்ன இயேசு தெய்வமே, நீர் இந்த உலகில் வாழ்ந்த பொழுது சென்ற இடமெல்லாம் நன்மை செய்து உம்மை தேடி வந்த எல்லா மக்களுக்கும் நற்சுகமும் நல்வாழ்வும் தந்தீரே. இதோ இந்த உடல் உள்ள பாதிப்புகளால் கஷ்டப்படும் எங்களை இன்னும் பல்வேறு இல்லங்கள், மருத்துவமனைகளிலே வேதனைப்பட்டு குணம் பெற இயங்கும் உமது அடியார்களை கண்ணோக்கியருளும். இவர்களின் கண்ணீரை துடைத்தருளும். பூரண சுகமும் விடுதலையும் தந்திருளும். உமது தெய்வீக இன்பத்தில் நித்தியத்திற்கும் பங்கு கொள்ளும் பாக்கியத்தை தந்திருளும். இவ்வாறு இறைவா, உமது திருப்பெயரின் மகிமை இவர்களிடம் விளங்க செய்யும். நன்றி உள்ளவர்களாக மாற்றும். இவர்கள் வாழ்வை ஆசிர்வதியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை காத்தருள உங்களோடு இருப்பாராக. உங்களை ஆதரிக்க உங்களில் இருப்பாராக. உங்களை காப்பாற்ற உங்கள் பின் இருப்பாராக. உங்களை ஆசிர்வதிக்க உங்கள் மேல் இருப்பாராக. உங்களுக்கு அருளையும் ஆரோக்கியத்தையும் சமாதானத்தையும் அளிப்பாராக. எல்லாம் அல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவி உங்களுக்கு ஆசீரளிப்பாராக. பார்த்து பார்த்து ரசித்து ருசித்து, பார்த்து பார்த்து ரசித்து ருசித்து பரவசம் அடைவே. நவநாள் ஜெபம். குழந்தை இயேசுவை கரத்தில் ஏந்தும் பாக்கியம் பெற்ற பரிசுத்தரான அந்தோனியாரே, வல்லமையுடன் இறைவனிடம் பரிந்து பேசுகிறவரே, துன்பப்படுவோருக்கு துணை புரியும் வல்லலே, ஏழைகளையும் ஆதரவற்றவர்களையும் அன்புடன் அரவணைக்கும் நேச தந்தையே, இதோ பக்தர்களாகிய நாங்கள் ஆழ்ந்த விசுவாசத்துடனும் அசைக்க முடியாத நம்பிக்கையுடனும் உமது திருத்தலத்திற்கு விரைந்து வந்துள்ளோம். நீர் ஏந்தியுள்ள குழந்தை இயேசுவிடம் எங்களின் ஆன்ம சரீர தேவைகளுக்காக பரிந்து பேசினால் கருணையின் கடலான அவர் ஒருபோதும் தள்ளிவிட மாட்டார். தந்தைக்குரிய உமது நேச பராமரிப்பில் எங்களுக்கு முழு நம்பிக்கை உண்டு. நாங்கள் கேட்டுள்ள, இப்போது கேட்க போகும் விண்ணப்பங்களை இறைவனிடம் எடுத்து கூறி மன்றாடும். புதுமை வல்லலே, உம்மை கூவி அழைப்போருக்கு செவி கொடுப்பவரே,
உம் கரங்களால் அரவணைக்கப்பட விரும்பிய இனிய குழந்தை இயேசுவிடம் இந்த எங்கள் விண்ணப்பங்களை சொல்லி பரிந்து பேசுவீராக. இவை எங்களுக்கு கிடைக்கப் பெற்று நாங்கள் என்றும் உமக்கு நன்றி உள்ளவர்களாக இருப்போம். மகிமை பொருந்திய புனிதரே, நாங்கள் கேட்பது எங்களுக்கு நல்லதல்ல என்றால் இதைவிட சிறந்ததொன்றை இறைவனிடமிருந்து எங்களுக்கு அடைந்து கொடுத்தருளும். ஆமென். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் பேறு பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சிமை உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். இறைவனின் சித்தத்தை ஏற்று வாழ்ந்த புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவனின் சித்தத்தை ஏற்று வாழ்ந்த புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவனின் சித்தத்தை ஏற்று வாழ்ந்த புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆண்டவர் இயேசு உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்கள் மீது இறங்கி உங்களுக்கு ஆசீரளிப்பாராக. சென்று வாருங்கள், வாழ்வின் பழி தொடர்கின்றது. இறைவனுக்கு நன்றி. அன்புக்குரியவர்களே, புனித அந்தோனியாருக்காக பொங்கல் கொண்டு வந்திருப்பவர்கள் எண்ணெய் மந்திரித்த பிற்பாடு நீங்கள் இவற்றை எடுத்து செல்லுங்கள். இவளை எடுத்து சென்று யாரும் இங்கே போட்டிருக்கிற சேரில் வைத்து கொடுக்க வேண்டாம். மக்கள் இடையில குறுக்க வந்தாலும் அப்படி நின்றாதீங்க. கடைசியில் அந்த அரச மரத்தடியில் அல்லது கொடிமரத்தடியில் அந்த அரச மரத்துக்கு அடி சுற்றில் அங்கே நாற்காலி போடப்பட்டு இருக்கிறது. அங்கே கொண்டே வைத்து தயவுசெய்து கொடுங்கள். தயவுசெய்து யாரும் இங்கே போட்டிருக்கிற இன்னும் 2 திருப்பலிகள் இருக்கிறது. அதனால் இதில் வைத்து தயவுசெய்து யாரும் கொடுக்காதீர்கள். ஒவ்வொரு வாரமும் நான் சொல்கிறேன், ஆனால் யாராவது ஒரு ஆள் அங்கே வச்சு கொடுத்துட்டு தான் இருக்கிறீங்க. தயவுசெய்து இதை செய்யாதீர்கள், ஒத்துழையுங்கள். கடைசியில் கொண்டு போய் அங்கே போட்டிருக்கிற நாற்காலில் வைத்து கொடுக்கும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இப்பொழுது நாம் நம்முடைய கொடியை, புனிதருடைய கொடியை நாம் புனிதப்படுத்துகின்றோம். இந்த நிகழ்வில் பக்தியோடு நாம் பங்கு பெறுவோம். ஆண்டவருடைய பெயரால் நமக்கு உதவியுண்டு. அவரே விண்ணையும் மண்ணையும் படைத்தவர். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மன்றாடுவோமாக. இறைவா, உம் மக்கள் தங்கள் பாதுகாவலரான புனித பதுவை அந்தோனியார் திருநாளை கொண்டாட தயார் செய்திருக்கும் இக்கொடியினை தந்தை, மகன், தூய ஆவியின் பெயரால் அர்ச்சித்து புனிதப்படுத்தியருளும். இக்கொடி உயர ஏற்றப்படுவது போல இவருடைய உள்ளங்களும் விண்ணகம் நோக்கி உயர்த்தப்படுவனவாக. இந்த நவநாட்களில் இக்கொடியை காண்போர் அனைவரும் பாதுகாவலரான புனித அந்தோனியாரை நினைவு கூர்ந்து அவர் தம் முன் மாதிரியை பின்பற்றி உமக்கு உகந்தவர்கள் ஆவார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். அனைத்தையும் உமது மகிமைக்காகவே படைத்த எங்கள் அன்பு தந்தையே இறைவா, உமது வார்த்தையால் யாவும் புனிதமடைகின்றன. நீர் படைத்த இந்த எண்ணெயின் மீது உமது வல்லமையான ஆசியை தந்தை, மகன், தூய ஆவியின் பெயரால் நிறைவாக பொழிந்து அர்ச்சித்து புனிதப்படுத்துகிறளும். உமது திருவுளத்திற்கு ஏற்ப இப்புனித எண்ணெயால் பூசப்படும் யாவரும் உமது அருளையும் ஆசிரையும் பெற்று உடல் உள்ள ஆன்ம நலன்களை பெற்று நலமுடனும் வளமுடனும் அன்புடனும் அமைதியுடனும் மகிழ்ச்சியோடும் மனநிறைவோடும் வாழ அருள் புரியும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.